ஹலோ, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐயில் பொழிச்சது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எந்த ஃபிஷ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு கேரளா ரெசிபி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரைஸ் கூட சாப்பிடலாம், சப்பாத்தி, பரோட்டா எல்லா இது கூடயுமே சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட் கூடயுமே. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக இந்த மாதிரி சைடில் வந்துட்டு 2 சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மசாலா வந்துட்டு ஊறுறதுக்காக. உங்கள்கிட்ட வந்துட்டு பீஸாக இருந்தாலுமே பரவாயில்லை ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் இது எந்த ஃபிஷ்ஷில் வேணுனாலுமே செய்யலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஐயில் எடுத்திருக்கேன். அதுக்காக வந்துட்டு இதில் முதல்ல வந்துட்டு மேரினேஷன் பண்ணுறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், நல்ல மிளகு பொடி. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்துட்டு இதில் வந்துட்டு புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்துட்டு நார்மல் வந்துட்டு குக்கிங் ஆயில் வந்துட்டு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபுல்லாகவே தடவி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட மசாலாக்காக 2 ஆனியன் வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் 1 ஜிஞ்சர் வந்துட்டு 1 இன்ச் வந்துட்டு ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் கார்லிக்குமே ரொம்ப சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக வந்துட்டு நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி, அது பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த ஜிஞ்சர் கார்லிக்கும் வந்துட்டு நைஸாக அரைஞ்சது வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு சாட்டேஜ் இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த 2 ஆனியனும் போட்டு வதக்கிக்கலாம், அந்த பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, அந்த 2யுமே போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு சாட்டேஜ் இது வதங்கி கிடைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வதங்கி கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, எலுமிச்சை சாறு. அதுக்கப்புறம் கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இந்த மசாலா வந்துட்டு நான் இந்த இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன்னா 3/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் இந்த மல்லித்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இவ்வளோ போட்டு வந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்துட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு தேவைக்கு உப்பு இங்கே கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுலேயுமே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு எலுமிச்சை புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அந்த இது வந்துட்டு சைடில் எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் போதும், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போதும். நான் வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆயிலே வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, செமி ஃப்ரை ஆனால் போதும். நம்ம மீன் பொரிச்செடுப்போம்ல அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 4 மினிட்ஸ், அதுக்கப்புறம் மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 மினிட்ஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு மெயினாக வாழை இலை தான் தேவை. என்கிட்ட வாழை இலை இல்லாதனால நான் வந்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். இந்த அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு வாழையிலேருந்து அதுலேயுமே கொஞ்சமாக இது போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், அந்த மசாலா ஃபஸ்ட்டில் வந்துட்டு போட்டுக்கணும். அது மேலே வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வைக்கணும். அந்த மசாலா போட்டுற டைமில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலையுமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் வச்சுட்டு அதுக்கு மேலேயுமே இந்த மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க, ஒரு 4-5 சொட்டு போடுற மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை போட்டு இது வந்துட்டு நல்லா கிளியராக அடைச்சி வச்சு பொதிஞ்சு வச்சு ஒரு பேனில் வந்துட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு தவா ஃப்ரை
இது வந்துட்டு வாழை இலையில் இந்த மாதிரி இது வந்துட்டு ப்ளெயினாக இருக்க தவா எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரியான இதில் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு தவா ஃப்ரை மாதிரி இப்படி மாற்றி மாற்றி போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு வாழை இலையாக இருந்தால் கூட இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்காக சைட் டிஷ்ஷுக்காக ஆம்லேட்டும் வந்துட்டு சப்பாத்தியும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் மாதிரி இல்லைன்னா லஞ்சுக்குமே இது நல்லாயிருக்கும், ரைஸு கூடவுமே நல்லாயிருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே வெந்திருக்கு. இது வந்துட்டு சாப்பிடும்போது அந்த மசாலா கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.